கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தவக்கால தியானங்களை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையே ஒரு தவக்காலமாய் மாறுவதாக. ஆண்டவர் நம்மிடத்தில் காண்பித்த அன்பை, அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ரட்சிப்பை, ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரலோக மகிமையின் நம்பிக்கையின் மேன்மையை உணர்ந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று நாம் காலமெல்லாம் தவம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தினாரே, அந்த அனுபவத்தை பல்வேறு விதங்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் ஆண்டவர் இயேசுதாமே சொல்லுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாளில் நாம் தியானத்தை ஏறெடுப்போம். யோவான் 6:48 ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லிவிங் பிரெட், ஜீவ அப்பம், வாழ்வளிக்கும் அப்பம், வாழ்வளிக்கும் உணவு என்று நாம் பல்வேறு விதங்களிலே அதை நாம் பறைசாற்றுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம் அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அப்பம் என்று சொல்லி தம்மையே வெளிப்படுத்துகிறார். அப்படி தம்மை அப்பமாக, ஜீவ அப்பமாக வெளிப்படுத்துகிற அனுபவத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வானம் மன்னா, பரலோகத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்ததான அந்த வான மன்னாவின் அனுபவத்தின் அடிப்படையிலே அநேக சத்தியங்களை ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டிலே வனாந்தர வாழ்க்கையிலே கடந்து போனார்கள். எகிப்திலே அடிமையாயிருந்த அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களை செங்கடலை கடக்கச் செய்து சீனாய் வனாந்திரத்தின் வழியாக நடத்தி வந்து சீனாய் மலையிலே தம்முடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு கொடுத்து வனாந்திரத்திலே அவர்களை போஷித்து காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வந்து கானானிலே கொண்டு வந்து சேர்த்தார். அப்படியாக அவர்கள் பிரயாணப்பட்ட நாட்களிலே எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் அந்த செங்கடலை கடந்து வனாந்திரத்துக்கு வந்த பொழுது உணவின்றி ஒரு சில நாட்கள் இருக்க வேண்டி இருந்தது. அப்பொழுது ஜனங்கள், இந்த வனாந்திரத்திலே உணவில்லையே, நாம் எப்படி வாழ்வது என்று சொல்லி அவர்கள் மோசேயினிடத்தில் முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட பொழுது மோசே தேவனிடத்தில் போய் மன்றாடினார். அப்படி தேவன் மன்றாடின அந்த மோசேயிடத்தில் சொல்லும் பொழுது, நான் இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன் என்று சொன்னார். பல காரியங்களை ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல ஜீவ அப்பமாகிய ஆண்டவர் இயேசுவின் அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அன்றைக்கு ஆண்டவர் செய்ததான அந்த அனுபவம், ஆண்டவர் கொடுத்த அந்த வான மன்னா என்கிற அனுபவத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யாத்திராகமத்தில் 16ஆம் அதிகாரத்தில் தான் இந்த காரியங்களை ஆண்டவர் அங்கே செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் ஆகாரமின்றி அவர்கள் தவித்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய முறுமுறுப்பை கேட்டேன், அல்லது உங்களுடைய முறையிடுதலை நான் கேட்டேன். நீங்கள் அப்பம் புசிப்பீர்கள், பரலோக அப்பத்தை புசிப்பீர்கள், தூதர்களுடைய அப்பத்தை புசிப்பீர்கள் என்று சொன்னார். அப்படி சொன்னபடியே விடிய காலத்தில் பனியின் மேல் வெண்மையான கொத்துமொழி அளவாய் ஒரு பொருள் படர்ந்திருந்தது. அது பொடியத்தனையாய் தரையிலே மேல் படர்ந்து கிடந்தது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் அதை குறித்த குறிப்புகளை நாம் வாசிக்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரைக் கண்டு இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். மோசே, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம், கர்த்தர் இந்த அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி, இது என்ன என்று அவர்கள் கேட்ட கேள்வியே அதன் பெயராக மன்னா என்று அமைந்தது. மன்னா என்றால் இது என்ன என்கிற அந்த கேள்விதான் மன்னா என்கிற வார்த்தையுடைய அர்த்தமாயிருக்கிறது. ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்று அவர்கள் கேட்டார்கள், விசாரித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, நமக்காக யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தாமே தம்முடைய வாயினால் அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி, உங்களுடைய பிதாக்கள் அந்த வனாந்தரத்தில் மோசையின் மூலமாய் மன்னாவை புசித்தார்கள். அந்த மன்னாவை பொழிந்த அந்த தேவன் உங்களுக்கு வான மன்னாவாகிய என் சரீரமாகிய இந்த அப்பத்தை உங்களுக்காக கொடுக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். அந்த பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னாவை புசித்தவர்கள் வனாந்தரத்திலே மரித்தார்கள். ஆனால் நான் கொடுக்கும் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள் ஒரு நாளும் மரிக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொன்ன உடனே யூதர்கள் ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யூதர்கள் எந்த ஒரு பொருளை, எந்த ஒரு வார்த்தையை கேட்டாலும் எழுத்தின்படியாக, மாம்சீகத்தின்படியாக அப்படியே அவர்கள் அதை அர்த்தமாய் பார்ப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உதாரணமாய் நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் என்று சொன்ன உடனே அவர்கள் மனதிலே உடனே மண்ணுக்குரிய ஒரு அரசாட்சி தான் அவர்களுடைய மனதிலே தோன்றினது அல்லாமல் பரலோகத்தை பற்றி அவர்கள் நினைக்கவே இல்லை. ஏனென்றால் யூதருடைய அர்த்தத்தின்படி எந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமும், எந்த வார்த்தையினுடைய ஒரு பொருளும் அது மண்ணுக்குரிய, உலகத்துக்குரிய, பூமிக்குரிய காரியங்களைத்தான் அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறீர்கள், நீங்கள் பரத்துக்குரியவைகளை சிந்திக்கவில்லை என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நமக்காக ஜீவ அப்பமாக இன்றும் இருக்கிறார் என்பது இந்த நாளிலே நாம் புரிந்து உணர்ந்து ஆண்டவர் மேல் அன்பும் பக்தியும் தேவ பயமும் தேவனை அறிகிற அறிவின் வாஞ்சையும் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் தாகமும் உள்ளவர்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த யாத்திராம் 16ஆம் அதிகாரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். மன்னா என்பது அதனுடைய பெயராய் மாறினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தவ காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தியான நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் பேச வேண்டும், விசாரிக்க வேண்டும். என்ன விசாரிக்க வேண்டும்? இந்த மன்னாவை குறித்து விசாரிக்க வேண்டும். இந்த மன்னா என்பது என்ன? அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் வானத்திலிருந்து நமக்காக வந்ததான ஜீவ அப்பம். வான மன்னாவாய் நமக்காக வந்தவர் ஆண்டவர் இயேசு. அவர் நமக்காக வந்த அந்த அனுபவத்தை நாம் ஒருவருக்கு ஒருவர் பேச வேண்டும். பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாய் அல்ல, ஆண்டவருடைய அன்பை நமக்குள்ளும் பேச வேண்டும், மற்றவர்களுக்கும் நாம் அதை சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் கொடுக்கிற இந்த அப்பத்தை, இந்த வானத்திலிருந்து புறப்பட்டு வந்த இந்த அப்பத்தை உங்களுக்கு நான் புசிக்க கொடுக்கிறேன். இதை புசிக்கிறவன் மரணத்தை காண்பதில்லை என்று, அவனை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய சரீரத்தை நாங்கள் புசிக்க வேண்டுமா? உன்னுடைய இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ண வேண்டுமா? என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆண்டவர் அடையாளமாக, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, உங்களுக்காக சிந்தப்படுகிற
என்னுடைய இரத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த ராப்போஜன பந்தியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தார். திராட்சரசத்தை எடுத்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். இதை நீங்கள் புசித்து பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அருமையில்லை, இந்த ஜீவ அப்பம், இந்த வாழ்வழிக்கும் உணவாகிய ஆண்டவர் இயேசு, அவர் நம்மை வாழ வைக்கிற தெய்வம். இந்த பூமிக்குரிய வாழ்விலே மாத்திரம் அல்ல, பரத்துக்குரிய நித்திய ஜீவனை தருகிறவர். அதனால்தான் இதை புசிக்கிறவன் மரிக்க மாட்டான் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்ன மரணம் சரீர மரணத்தை பற்றிய வெறும் காரியம் அல்ல. இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த இரண்டாம் மரணம் என்கிற அந்த காரியத்தை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த மாம்சத்தை புசித்து இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைத்திருப்பான், மரணத்தை காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டார். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிற நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை எப்படி புசிக்க வேண்டும்? அந்த ஜீவ அப்பத்தை தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் ஒரு சில குறிப்புகளை உணர்ந்து கொள்ளும்படியாக யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் அந்த மன்னாவை கொடுத்த பொழுது அங்கே நடந்த சம்பவங்களின் சில அடிப்படைகளே நாம் அதை பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொன்னார் ஆண்டவர்? 16ஆம் வசனத்தில் கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கிற அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவர்கள். உங்களில் ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்து கொள்ள கடவன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும்? அவரவர்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாய் எடுத்து சேர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுடைய கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தக்கதாக ஒவ்வொரு தலைக்கும் ஒரு ஓமர் எடுத்து கொள்ள வேண்டும். அருமையானுடைய ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஜீவ அப்பம், ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு, ஆண்டவர் கொடுக்கிற பரலோக நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எடுத்துக்கொள்வதனாலே நீங்கள் பிழைக்க முடியாது. நீங்கள் எடுத்துக்கொள்கிறதுனாலே நான் பிழைக்க முடியாது. ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தலைக்கு ஒரு ஓமர். ஓமர் என்பது ஒரு அளவு. என்ன அளவு? அதான் பரலோக அளவு. உன்னுடைய ஆத்தும ரட்சிப்புக்கு தேவன் ஒரு அளவை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அளவின்படி ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆண்டவருக்கென்று சமர்ப்பிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை தேட வேண்டும். இங்கே இந்த மன்னாவை சேகரிக்கும்படியாக எல்லாரும் புறப்பட்டு போனார்கள். வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது கிடைக்க போகிறதில்லை. யாரெல்லாம் புறப்பட்டு போய் அந்த மன்னாவை சேகரிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது ஆகாரமாய் கிடைக்கும். ஜீவ அப்பமாய் நமக்காக வான மன்னாவாய் வந்திருக்கிற அந்த தேவனை தேடுகிற ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்கும் தேவை. அந்த தேவனை தேடுகிறதான பயபக்தி ஒவ்வொருவருக்கும் தேவை. அந்த தேவனை தேடுகிறதான அந்த தாகமும் வாஞ்சையும் பசி தாகமும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசி இருக்கிறவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், கூட எடுத்து கொண்டு போகிறார்கள், சேர்க்கிறார்கள். என்ன நடக்கிறது? 17வது வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்தார்கள். சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்பு அதை ஓமராலே, ஓமர் என்பது ஒரு அளவு படி, அதிலாலே அளந்தார்கள். அப்படி அளந்த பொழுது மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவனவன் அவரவர் புசிக்கும், தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
போய் அள்ளிக்கொள் என்று சொன்ன உடனே எல்லாரும் போய் கூடை எடுத்துக்கொண்டு அள்ளினார்கள். நமக்கு கொஞ்சம் ஆசை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எனக்கு நிறைய கிடைக்க வேண்டும் என்று பொதுவாக நாம் விரும்புவோம். அப்படி விரும்புகிறதில் தவறில்லை. அதை நாம் சரியான முறையில், நேர்மையான முறையில், உண்மையான முறையில் அதை நாம் சேகரிக்க வேண்டும். அதை போலவே இங்கே சிலர் ஆசைப்பட்டு நிறைய எடுத்தார்கள், மிகுதியாய் எடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் கொஞ்சமாக எடுத்தார்கள். அவர்கள் ஏன் அப்படி கொஞ்சமாக எடுத்தார்கள் சொல்லி நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் வெகு சிலர். எனக்கு போதும், எனக்கு இருக்கிறது எனக்கு போதும் என்று நினைப்பவர்கள் உண்டு. வேதத்திலும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன சொல்லுகிறார்? நாம் ஒன்றும் கொண்டு வரவில்லை, நாம் ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. தேவன்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. நம்மை போல ஆசைப்பட்ட சிலர் நிறைய அள்ளி எடுத்து கொண்டு வந்தார்கள். நான் விட போகிறதில்லை, நிறைய அள்ளிக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி அள்ளி கொண்டு வந்தார்கள். சிலர் கொஞ்சமாக எடுத்தார்கள். ஆனால் இந்த இரண்டு தரப்பினரும் வந்து அளந்து பார்த்த பொழுது மிகுதியாய் சேர்த்தவர்கள் அளந்ததும் ஒரு உமர்தான் இருந்தது. கொஞ்சமாக எடுத்தவர்களும் இருக்கட்டும், எனக்கு இது போதும், இந்த அளவுக்கு நான் சாப்பிட போகிறேன் என்று சொல்லி அதை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வந்தவர்களும் அதை அளந்த பொழுது ஒரு ஓமர்தான் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி, வான மன்னா நானே என்று சொல்லி, உங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த ஜீவனை நான் தருகிறேன், இந்த ரட்சிப்பை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. நம்முடைய எல்லா தேவைகளும் நமக்கு நிறைவாய் தந்து நம்மை நடத்துகிற தேவன். அந்த தேவனை நீ நம்பினால் நீ கொஞ்சம் என்று சொல்வதற்கும் வாய்ப்பில்லை, மிகுதியாய் இருக்கிறது என்று சொல்வதற்கும் வாய்ப்பில்லை. தேவன் நம்முடைய அளவின்படி நம்முடைய படியை அளந்து நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் அந்த ஞானியாகிய சாலமோன் ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, என்னுடைய படியை அளந்து என்னை போஷித்தருளும் என்று சொல்லி. ஆம் அருமையானவர்களே, இந்த வானமன்னாவாகிய ஆண்டவரை நம்பி விசுவாசித்தவரை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உன் வாழ்க்கையிலே உனக்கு தேவன் படி அளக்கிறவராயிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு ஜீவனை தந்து ஜீவ அப்பமாக நமக்காக பிற்கப்பட்ட தேவன் நம்முடைய இந்த உலகத்தின் காரியங்களிலே நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராயிருக்கிறார் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அது மீதமும் இல்லை, குறைவும் இல்லை. அவர்களுடைய அளவுக்கு தக்கதாக போதுமானதாயிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு நமக்கு போதுமானவராயிருக்கிறார். இயேசு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார். அந்த ஜீவ அப்பம் நம்மை வாழ வைக்கிறவராய் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நமக்கு ஜீவனை தந்து நம்மை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜீவ அப்பத்தை புசித்து அவருடைய அந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிற அனுபவத்தை குறித்து மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் குறிப்பிடும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 26ஆம் வசனம், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என் சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அந்த பாத்திரத்தில் அந்த ரசத்தை ஆண்டவர் பங்கிட்டு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவ அப்பமாகிய ஆண்டவர் தம்மையே பிட்டு
நமக்காக கொடுத்தார். சிலுவையிலே அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. நம்முடைய ஜீவ அப்பமாகிய ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்காக பிற்கப்பட்டார். அவர் நமக்காக பாடுபட்ட அனுபவத்தை குறிப்பிடுகிறது. அந்த அனுபவத்தை திருவிருந்திலே நாம் ஞாபகப்படுத்துகிறோம். ஆண்டவர் சொன்னார், கொரிந்தியரிலே பவுல் சொல்லுகிறதை போல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய மரணம் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். நம்முடைய நோய்களை தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். நம்முடைய சாபங்களை சுமந்தார். அவரே ஒரு சாபமாய் மாறினார். ஆனால் இந்த பிற்கப்படுகிற அப்பத்தை, இந்த ஜீவ அப்பமாகிய ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் அதை புசிக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது நமக்கு ஜீவனை தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வசனங்களை அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக சந்தர்ப்பங்களிலே அவருடைய அன்பை உணரக்கூடாதவர்களாய் நாம் போய்விடுகிறோம். அதன் காரணம் என்ன? நீங்கள் என்னை நினைவு கூறும்படி, என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஏன் ஒரு காரியத்தை நினைவு கூற வேண்டும்? இந்த ஜீவ அப்பமாகிய ஆண்டவர் இயேசுவை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரணம் என்ன? மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய அன்பை நாம் மறந்து விடுகிறோம். அவன் நமக்காய் பட்ட பாடுகளை மறந்து விடுகிறோம். ஆண்டவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் புண்ணியங்களை மறந்து விடுகிறோம். இது மனித இயல்பு. ஆனால் நம்முடைய இயல்பாய் இருக்கக்கூடாது. ஆகவேதான் சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் செய்த உபகாரங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்காக ஆண்டவர் அதை செய்தார், இதை செய்தார் என்பதை விட, உனக்காக எனக்காக அவர் செய்த மகா பெரிய உபகாரம், நமக்காய் சிலுவையில் நாம் இருக்க வேண்டிய அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு நமக்காய் மரித்தார். நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை பெற வேண்டிய இடத்துல அவர் நமக்காக பதிலீடாக தம்முடைய சரீரத்தை நமக்காக பிற்கு கொடுத்தார் என்பதை நாம் எப்பொழுது நினைவு கூறுகிறோமோ அப்பொழுது நாம் உணர்வடைகிறோம். தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். உடனே ஒரு தீர்மானம் ஏற்படுகிறது. உடனே ஒரு முடிவை செய்கிறோம். நான் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாய் நான் திரும்புவேன் கர்த்தரிடத்தில் என்று சொல்லி, இங்கே திரும்புதல் என்பது கெட்ட குமாரன் திரும்பி வந்ததை போல அல்ல. இன்னொருவன் மூத்த குமாரன் அந்த வீட்டில் இருந்தான். அவன் தகப்பனோடே தான் இருந்தான், கூடவே தான் இருந்தான், பணிவிடையெல்லாம் செய்தான், உதவிகளையெல்லாம் செய்தான், தகப்பனை விட்டு போகவே இல்லை, அந்த வீட்டிலே தான் இருந்தான். ஆனால் அவனும் திரும்பி வர வேண்டி இருந்தது. என்ன நடந்தது? அந்த மூத்த குமாரன் வயலிலிருந்து திரும்பி வருகிற பொழுது லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தன்னுடைய வீட்டில் விருந்தும் நடன கழிப்பும் அங்கே காணப்படுகிறது. உடனே அவன் விசாரிக்கிறான், என்ன விசேஷம் நம்முடைய வீட்டில்? எனக்கு தெரியாமல் ஒரு விசேஷம் நடக்கிறது, என்ன விசேஷம் என்று கேட்ட பொழுது, இதோ உன்னுடைய சகோதரன் திரும்ப வந்தார், ஆகவே காணாமல் போன அவன் மரித்து போனதை போன்ற அவன் திரும்பி வந்ததுனால இந்த விருந்து கொண்டாடப்படுகிறது என்று சொன்ன பொழுது அவன் கோபித்து கொண்டு வெளியிலேயே நின்று கொண்டிருந்தான். உள்ளே வரவில்லை. தகப்பன் வந்து வருந்தி அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? தகப்பனே, இவ்வளவு காலம் நான் உம்மோடு கூட இருந்தேன், இவ்வளவு காலம் உம்மை சேவித்தேன், எனக்கு எந்த விருந்தும் நீ செய்யவில்லையே என்று அவன் வருத்தப்பட்டு சொன்ன பொழுது தகப்பன் சொல்லுகிறார், என் குமாரனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இதோ இவன் மரித்தான், திரும்பி வந்தான், உயிரோடு வந்தான், ஆனால் என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆனால்
இவன் திரும்பி வந்தவனுக்காக நாம் ஒரு விருந்து கொண்டாட வேண்டுமே என்று சொல்லி அவனை அழைத்து சென்றார். அந்த மூத்த குமாரன் தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறார். இளைய குமாரன் அவன் மனம் வருந்தி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேடி வந்த அந்த இளையகுமாரனுக்கே அவ்வளவு ஒரு சந்தோஷம் கொண்டாடப்படும் என்றால், தகப்பனோடு கூட இருக்கிற இந்த மூத்த குமாரனுடைய இந்த வாழ்க்கைக்காக எவ்வளவு கொண்டாட்டங்கள் ஏற்படும். ஆனால் இவனோ அதை புரிந்து கொள்ளாதவனாய், உணராதவனாய், ஏன் எனக்கு விருந்து செய்யவில்லை என்று சொல்லி அங்கே அவன் கோபித்து கொண்டதை பார்க்கிறோம். இதே போலதான் நாம் ஆண்டவருடைய அன்பை உணராதவர்களாக, ஆண்டவரோடு இருக்கிறேன், அவரை நான் சேவிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு உணர்வில்லாதவர்களாய், உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அன்போடு நாம் செயல்படாதவர்களாய், பெயரளவிலே அல்லது ஏதோ ஒரு மேம்போக்காக அல்லது பார்வைக்காக எதையும் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாமும் மனம் திரும்ப வேண்டும். அந்த தகப்பன் உன்னை வருந்தி அழைக்கிறார், அந்த விருந்துக்கு உன்னை வருந்தி அழைக்கிறார். என்ன விருந்து? அந்த இளைய குமாரனுக்கே எவ்வளவு சந்தோஷம் என்றால், என்னோடு கூட இருக்கிற உனக்காக நான் இன்னும் எவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்வேன். அந்த ஜீவ அப்பமாய் நமக்காக இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்த தேவன் ஆண்டவருக்கு நாம் வாழ்வோம், அவருடைய அன்பை உணர்வோம். நமக்காக பிற்கப்பட்ட இந்த ஜீவ அப்பம், ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளை உணர்ந்தவர்களாய், ஆண்டவருடைய தகப்பனுடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாய், உணர்ந்து கொண்டவர்களாய், ஏதோ பேருக்காக அல்லது கடமைக்காக அல்லது மற்றவருடைய பார்வைக்காக அல்லது பாராட்டுக்காக என்று இல்லாதபடி உள்ளான அனுபவத்தில் அன்பிலே நிறைந்தவர்களாய், உணர்வுள்ளவர்களாய், ஆண்டவரிடத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய், வைராக்கியம் உள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், பயந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்க ஒரு தீர்மானம் செய்வோம். அந்த ஜீவ அப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வழித்த அந்த தேவன், அந்த ஜீவ அப்பம் எல்லாருக்கும் தேவை. அந்த அப்பத்தை பெறாதவர்கள், அந்த ஜீவ அப்பத்தை அறியாதவர்கள், ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஜீவ அப்பத்தை எப்படி ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து கொடுத்தாரோ அதை போலவே நாம் அறியாத மற்றவர்களுக்கும் அறிவித்து அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த நாட்களிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கல்வாரின் அன்பினாலே நிறைந்து ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய், கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ இந்த நாட்களிலே, இந்த தவக்காலங்களிலே மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.